கெரியர் அப்படின்னு சொன்னாலே, உலகம் வந்து ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருக்கு. கேரியர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு முடிவு. சில சமயம் வந்து நம்ம கேரியர் எடுக்கும்போது, இது வந்து ஒரு கேரியரை சூஸ் பண்றது வந்து அவங்களுடைய ஆனா இன்ட்ரெஸ்ட்ட விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆளுமை. நம்மளுடைய பெர்சனாலிட்டி. நம்மளுடைய ஆளுமை குறிப்பிட்டு நாங்க சைக்காலஜில வந்து ஆப்டிட்யூட் பொதுவாவே வந்து அவங்க படிக்கின்ற காரணத்தினால அவங்களுடைய அந்த அகாடமிக்ல என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் எது? என்னுடைய வீக்னஸ், டெவலப்மெண்ட் ஏரியாஸ் இதுல வந்து ஆர்வம் அப்படியே எட்டி பார்த்துன்னே இருக்கும். அந்த ஆர்வத்துல வந்து 2 விதமான ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வம் எப்படின்னா ஆனா சில இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, அதனால கேரியர் கவுன்சிலிங்ல இந்த உளவியல் டெஸ்ட், இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய 4 கலர் நமக்கு நல்ல பிடித்த கலர் 4 கலர் ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா கூட, ஓ! அந்த கலரு இந்த கலர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த கலர் மேலேயே ஏக்கம் இருக்கும். அந்த கலர் மேல இருக்கும். இப்போ அதே மாரி ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கோம். பாராடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் மாரி. ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பேரண்ட்ஸ், இல்லன்னா நீங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா, டெஃபினட்டா இது உங்களுக்கான பதிவாக தான் இருக்க போகுது. உங்களுடைய குழப்பத்திற்கோ, இல்ல கேள்விக்கோ விடை கிடைக்கக்கூடிய தருணம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோவ முழுக்க பாருங்க. நிச்சயமா இது முடியும்போது உங்க மனசுல இருக்கிற அந்த கேள்விக்கு நிச்சயமா விடை கிடைக்கும். ஏன்னா, இப்போ இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த வழி எனக்கு சரியான வழி அப்படின்னு சூஸ் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. அத சூஸ் பண்றதுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு சரியான நபர் இங்க வந்திருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜிஸ்ட் மரியாதைக்குரிய டாக்டர் பி. தாமோதரன் அவர்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். கெரியர் அப்படின்னு சொன்னாலே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். அந்த அளவுக்கு உலகம் வந்து ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த கெரியர் சூஸ் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க் மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் யாரெல்லாம் எத சூஸ் பண்றாங்களோ அப்படியே மந்தைகளா போயிடுறோம். இன்னொரு பக்கம் நான் தனித்துவமா சூஸ் பண்றேன் அப்படின்னு போகும்போது, பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பயமா ஆயிடுது. இது 10த் பிளஸ் 2 டைம் இது. 10த் முடிக்கிறவங்க பிளஸ் 2ல எடுக்கிறத வச்சு தான் அவங்க கெரியர டிசைட் பண்ண போறாங்க. பிளஸ் 2 முடிக்கிறவங்க புதுசான விஷயத்துக்குள்ள போறாங்களா? இல்ல படிச்ச சார்ந்து வேலைக்கு போறாங்களான்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. கெரியர பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார் இந்த காலகட்டத்துல? கேரியர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு முடிவு. ஓகே. சில சமயம் வந்து நம்ம கேரியர் எடுக்கும்போது, எல்லாருமே வந்து ஒரு பக்கம் குழந்தைகள், ஓகே. அவங்களுடைய ஆர்வம், ஓகே. அதே மாதிரி வந்து பெற்றோர்கள், அவர்கள் வந்து அவர்களுடைய கனவுகள் இருக்கு. ஆசை, கனவு. ஆசைகள், கனவுகள் இருக்கு. இது வந்து ஒரு கேரியரை சூஸ் பண்றது வந்து, அவங்களுடைய கேரியரை சூஸ் பண்றதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு டாக்டருடைய குழந்தை வந்து ஒரு சாதாரண படிப்பு எக்கனாமிக்ஸ் படிக்கணும், இந்த மாரி ஒரு கலை சம்மந்தப்பட்டது படிக்கணும்னா, அது வந்து ஸ்டேட்டஸ் விஷயமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பெற்றோர்களுடைய வந்து ஸ்டேட்டஸும் இருக்கு. இத மான வந்து பிரச்சனையாவே ஆயிடுதுங்கிறது. ஆமா. பிள்ளைங்க கிட்ட சொல்லும்போது, அது வந்து பலவிதமான வந்து சிக்கல்கள், உறவு சிக்கல்கள் எல்லாம் நெறைய வந்து பேரண்ட்ஸ் இருக்கு. அப்படி வந்து ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, அது வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. வாழ்க்கை முழுவதும் நான் அத ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கல எங்க அப்பா, அம்மாக்காக. அது வந்து பின்னாடி பெற்றோர்களும் ரொம்ப நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. அது இல்லாம நாங்க இப்ப இந்த காலகட்டத்தில பார்க்குறோம், நெறைய பேர் சேர்ந்துட்டு பாதியிலேயே வந்து ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கன்டின்யூ பண்றாங்க. ம். இதெல்லாம் இருக்கு. இத பத்தி நம்ம வந்து இப்ப பேசுவோம். எஸ் சார். ஓகேங்களா? பட் பேசிக்கா எனக்கு ஒரு கேள்வி சார். குழந்தைங்க பொறந்து பேச ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டுறோம்னா, "நீ என்ன ஆகப்போற? உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?" இந்த எல்கேஜில விட்ட உடனே கேட்கக்கூடிய கேள்வியா அது இருக்கு. இது சரியா நம்ம கேட்கறது குழந்தைங்க கிட்ட?
இது வந்து ஒரு தூண்டுதலுக்காக, ஒரு தெளிவுக்காக நம்ம கேட்குறோம். ஆனா ஆக்சுவலி அ ஒரு குழந்தை வந்து உளவியல் ரீதியா நான் கேரியர பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன். ஒரு கேரியர எத பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்டின்னா, நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட்ட விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆளுமை. நம்மளுடைய பெர்சனாலிட்டி. நம்மளுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு அடுத்தது வந்து நமக்கு வந்து ஆளுமை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கில்ஸ், பொட்டன்ஷியல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆப்டிட்யூட்னா ஒரு குறிப்பிட்ட திறன்கள் இருக்கும். இந்த பெர்சனாலிட்டியும் திறன்களுக்கு ஏற்ற மாரி தான் நம்மளுடைய தொழில நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்னன்னா, அந்த தொழில் செய்வதற்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகேங்களா? சுலபமா இருக்கும்போது ஆனந்தமா இருக்கும். அது இல்லாம அதில வந்து அ நல்ல ஒரு வெற்றியும் இருக்கும். அதனால ஒரு திருப்தியும் இருக்கும். இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல எடுக்கும்படும் பொழுது, அந்த உங்களுடைய அந்த அந்த தொழிலுக்கான ஆளுமை இருந்தா நம்ம சமாளிச்சு பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்‌க்காக சமாளிச்சு பண்ணுவோம். இருந்தாலும் அது வந்து ஒரு சிரமம் தான். அடுத்தது ஆப்டிட்யூட் இல்ல, அந்த திறன்கள் இருக்கு. அதாவது திறன்கள வளர்த்துக் கொள்ளலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து ஏற்கனவே நமக்கு பொட்டன்ஷியல் திறன் இருந்து, அத வந்து சுலபமா வளர்த்துக்கும்போது நம்ம சிறப்பா செய்ய முடியும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, லேபிளிங் சொல்லுவாங்க. லேபிளிங்னா ஒரு குழந்தைய வந்து நீ டாக்டர் அப்படின்னு வந்து லேபிளிங் இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு தன்ன அறியாமலே செல்ஃப் ஸ்கீமான்னு வந்து சொல்லப்படும். ஒரு இமேஜ் மாரி செல்ஃப் ஸ்கீமா நான் இப்படி அப்படின்னு வந்து லேபிளிங் உருவாக்குறோம். அது நல்லது கிடையாது ஆக்சுவலி. அதனால ஒரு குழந்தைய வந்து நம்ப ஒரு தூண்டுதலுக்காக சொல்லுவோம். ஆனா வந்து அதுவே வந்து விளையாட்டாயிடும். இன்னும் சொல்லப்போனா, சில குழந்தைகளுக்கு வந்து இமோஷனலா செல்ஃப் ஸ்கீமா உருவாகும். உங்க பாட்டி வந்து அவங்க வந்து உடம்பு சரியா இல்லாம இந்த நோயில இறந்துட்டாங்க. அதனால நீ அதே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிர்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு தேவையில்லாம ஆசைகள் மட்டும் இல்லாம, ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு எண்ணத்துல போய் பதிஞ்சுட்டு அந்த குழந்தை பொட்டன்ஷியலான ஒரு கேரியருக்கு போனா கூட, என்னால அது ஆக முடியலையேன்ற ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா. இருக்கு. கண்டிப்பா சார். அதனால நம்ம வந்து முடிவு பண்றது நல்லது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ 10த் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சப்ஜெக்ட்ட சூஸ் பண்ணி ஒரு வழியில போறாங்க. பட் அத பேஸ் பண்ணி தான் அடுத்து அவங்களுடைய கெரியர சூஸ் பண்ணணுமா? எப்படி இதுதான் என்னுடைய வழி அப்படின்றத ஒரு மாணவன் தனக்கு தானே உணர முடியும். பெற்றோரும் அத புரிஞ்சுக்க முடியும். இப்போ பொதுவா வந்து நான் ஆளுமை இந்த பெர்சனாலிட்டிய பத்தி பிறகு பேசுறேன். ஓகே. சில சமயத்துல என்னன்னா, நம்ம வந்து ஒரு பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, ஒரு மாணவர்களும் சரி, ஒரு 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 சின்ன தவறு என்ன பண்றாங்க அப்டின்னா, நான் வந்து படிக்கிறேன். நான் படிக்கும்பொழுது ஒரு சப்ஜெக்ட்ல எனக்கு மார்க் குறைவா வருது. எனக்கு மார்க் குறைவா வந்த உடனே, இது வந்து இப்போ பெரிய சிக்கலா இருக்கு. நெறைய மாணவர்கள் எனக்கு மேத்ஸ் பிடிக்கல அப்டின்னு சொல்றாங்க. ஆ. எண்ணென்ப ஏனை இந்த கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த எண்ணும், எழுத்தும் வந்து ரொம்ப நினைப்பகம். முக்கியம். ஆமா. 2மே முக்கியம். சில பேருக்கு மேத்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிர்றாங்க. அந்த மேத்ஸ் வந்து எனக்கு பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு நெனச்சிடுறாங்க. ஆனா, அந்த கற்றுக்கொண்ட முறையில ஒரு தவறு இருக்கலாம். இல்ல ஏதாவது வேற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனையினால எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு மேத்ஸ் வராது, மேத்ஸ் வராதுன்னு. ஆனா மேத்ஸ் வராமல் போனால், அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 60% ஒரு ப்ரொஃபஷன்ஸ் உங்களுக்கு கட் ஆயிடும். கட்டாயம். ஆனா சில பேருக்கு நாங்க வந்து பார்ப்போம், மேத்ஸ் பிடிக்காது. ஆனா அந்த சமயத்தில ஆப்டிட்யூட் டெஸ்ட் வச்சா மேத்தமேட்டிக்ஸ்ல நல்லா இருப்பாங்க. காரணம் பார்த்தா வேற ஏதாவது வந்து அவருக்கு நண்பருக்கு அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து மேத்ஸ்ல யாராவது அவர பாராட்டியிருப்பாங்க. அவர பிடிக்காததுனால மேத்ஸையும் பிடிக்கல. ஓ! இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமா. இருக்குங்கள். அதனால வந்து நமக்கு வந்து இத வந்து உளவியல் ரீதியா வந்து சைக்காலஜிக்கலா செக் பண்ணிட்டு தான். ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றாங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லனாலும் அதுக்கு வந்து ஒரு ஆய்வு செய்துட்ட பிறகு தான் நம்ம முடிவுக்கு வரணும். நம்ம வந்து அப்படியே முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால நெறைய பேருக்கு என்ன ஆகுது? நெறைய கேரியர் மிஸ் ஆகுது. அதனால வந்து இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட் கொஞ்சம் கண்டிப்பா அவசியம். ஒரு குழந்தைக்கு வந்து படிக்கிற முறையில, படிக்கின்ற விதத்தில, படிக்கிற சூழ்நிலையில பிரச்சனை இருந்தா கூட, சில சமயம் அந்த படிப்பு வராம இருக்கும். அந்த திறன் வராம இருக்கும். அப்போ ஒரு ஒரு மாணவனுக்கு வந்து இது வீக் சப்ஜெக்ட், இதுதான் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் அப்டின்ட்டு எதுவும் கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல கன்ஃபார்மா இவருக்கு சயின்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இல்ல எனக்கு மேத்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்டின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? அதுக்கு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஓகே. ஆப்டிட்யூட் டெஸ்ட் இருக்கு. நெறைய லேர்னிங் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவர்கள வந்து க்ளோஸா வாட்ச் பண்ற அவங்க டீச்சர்ஸ் கூட கண்டிப்பா அவங்க சொல்லிடுவாங்க.
அவங்க கிட்ட இருந்து சொல்லிடுவாங்க. சில டைம் சூழ்நிலைகள் கூட அது வந்து உளவியல் சூழ்நிலைகள் காரணமா இருக்கக்கூடாது. இந்த காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ஸ்ல வந்து இருந்தா பரவால்ல. காக்னிட்டிவ்னா இந்த திங்கிங், லேர்னிங், ரிமெம்பரிங், மெமரி இந்த மாதிரி தான் காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ஸ். அதுல ஒரு சிக்கல், அதுல வந்து லேர்னிங் டிஃபிகல்டீஸ்ன்னு இருக்குது. லேர்னிங் டிசபிலிட்டி அது டோட்டலா டிஃப்ரெண்ட். லேர்னிங் டிஃபிகல்டீஸ்ன்னு இருக்கு. அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டில வந்து உளவியல் காரணங்களும் நெறைய சைக்காலஜிக்கல் ரீசன்ஸும் இருக்கு. இப்போ எனக்கு வந்து படிக்கிற சூழ்நிலை இல்ல. வீட்ல வந்து பெற்றோர்கள், பிள்ளைகள் ஏதோ இப்ப நம் பெற்றோர்கள் ச என்னுடைய சிப்லிங்ஸ் என்னுடைய கூட பிறந்தவங்கனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது கம்பேரிசன் இருக்கு. அந்த மாதிரி உளவியல் சிக்கல்ல கூட வந்து உளவியல் காரணங்கள் சைக்காலஜி ரீசன்ஸ்ல கூட சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கக்கூடாது. அதனால தான் எப்பவுமே ஒரு குழந்தைய வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. கூடாது. கரெக்ட். ம். எஸ். இப்போ அம் ரேகை அப்படின்றது வந்து அஸ்ட்ராலஜி மட்டும் இல்ல, அறிவியலிலும் பயன்படுத்துறாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா டிஎம்ஐடி அப்படின்ற ஒரு டெஸ்ட்லாம் எடுத்து, இந்த டெஸ்ட் மூலமா இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு வரும். இதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகும். இதுலலாம் நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த டிஎம்ஐடிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் ஏதேனும் இந்த தொடர்பு மாதிரி இருக்குங்களா? பலவிதமான டெஸ்ட் இருக்கு மேடம். பிரெயின் ப்ரொஃபைலிங் அந்த மாதிரி நெறைய பண்றாங்க. குறிப்பிட்டு நாங்க சைக்காலஜில வந்து ஆளுமை தான் ரொம்ப பார்ப்போம். ஆப்டிட்யூட் டெஸ்ட் பார்ப்போம். ம். ஆப்டிட்யூட் பொதுவாவே வந்து அவங்க படிக்கின்ற காரணத்தினால அவங்களுடைய அந்த அகாடமிக் ட்ராக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து கூட நம்ம வந்து அவங்களுடைய ஆப்டிட்யூடு ஈஸியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். பெர்சனாலிட்டிக்கு நெறைய விதமான டெஸ்ட் இருக்கு. அது டெஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மாரி ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் டாக் குடுக்கும்போது தான் புரியும். ஓகேங்களா? அ இப்போ இல்லைன்னா வந்து நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் வந்து ஈஸியா சொல்லிடலாம். என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் எது? என்னுடைய வீக்னஸ் டெவலப்மெண்ட் ஏரியா சொல்லிடலாம். ஆனா பிளைண்ட் ஸ்பாட்ன்றது தெரியாது. ஆனா அந்த பிளைண்ட் ஸ்பாட் ஒரு ஒரு மனிதருக்கும் அச்சாணி மாதிரி. ஓகேங்களா? அது யாருக்குமே சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இது அவங்களுக்கும் தெரியாது. இது எப்போ வெளிப்படும்னு தெரியாது. வெளிப்படாது. அதுதான் வந்து அதுக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் உளவியலாளர்கிட்ட வந்து சைக்காலஜி டெஸ்ட்டு, இன்ட்ரோஸ்பெக்ஷன்லாம் பண்ணும்பொழுது தான், அந்த ஒரு உரையாடல்ல தான் உங்களுக்கு வந்து அது தெரிய வரும். தெரிய வரும். ஓகே. அஸ்ட்ராலஜி மூலமா ஒரு என்னுடைய குழந்தைக்கு இந்த கோள்களின் அடிப்படையில இந்த சப்ஜெக்ட் இந்த துறையில போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத நாங்க வந்து சூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்கக்கூடிய பெற்றோருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே போன இன்டர்வியூலயே குடுத்துருக்கிறேன். 2 விதமான லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பெர்சனாலிட்டியில ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா, என்ன ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து ஏதோ கிரகங்கள் வந்து என்ன கட்டுப்படுத்துது. என்ன யாரோ மனிதர்கள் என்ன வந்து அவர்கள் காரணத்தினால தான் எனக்கு நான் வந்து முன்னேற முடியல அப்படின்னு வந்து நினைக்கிறது எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா, நான் தான் என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் நான் மட்டுமே காரணம் அப்படின்னு நினைக்கிறது இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். பொதுவா ஜோதிடத்துல இருக்கிறவங்க நம்ம வந்து எல்லாமே நான் இப்படி இருக்கிறேன், நான் இதெல்லாம் காரணம்னா என்னுடைய நட்சத்திரம், என்னுடைய கிரகங்கள் இப்படி காரணம் அப்படின்னு பெற்றோர்களும் நம்புறாங்க சில குழந்தைகள். ஓகேங்களா? ஆடி போய் ஆவணி வந்து புரட்டாசி வந்தா என் பையன் சரியாயிடுவான், டாப்ல வந்துருவான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது வந்து சில இதெல்லாம் உண்மைதான். உண்மைதான் நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க வந்து ஜோதிடர்கள் வந்து ஒரு நானும் ஜோதிடர் தான். ஜோதிடர்கள் வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கேரியர் கவுன்சிலிங் அவங்களும் ஒரு விதமா கேரியர் கவுன்சிலிங். 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 5ஆம் இடம் வந்து கல்வி, 9ஆம் இடம் வந்து உயர்கல்வி, 10ஆம் இடம்ன்றது தொழில், 6ஆம் இடம்ன்றதும் தொழில், பதவி. அடுத்தது 11ஆம் இடம் அந்த தொழில் அவனுக்கு எவ்வளோ லாபம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா 12ஆம் இடம் வந்து வெளிநாடு யோகம்லாம் படிப்பு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அனுபவத்தில ஜோதிடர்கள் நெறைய சொல்ற விஷயங்கள் கூற்று நான் வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 100க்கு 100 உண்மையா இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா நெறைய பேர் சொல்றது கண்டிப்பா கூற்று நல்லா இருக்கு. வெளிநாடு யோகம்லாம் கரெக்ட்டா சொல்றாங்க. அந்த 12ஆம் இடம் இவரு படிச்சா 12ஆம் இடம் போயிடுவாரு. அவருடைய தசாபுக்தியில இந்த காலத்துல கொஞ்சம் குறைவா படிப்பாரு. அடுத்தது உயர் படிப்பு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாரு. 5ஆம் இடம் கொஞ்சம் இதுவா இருக்கு. 9ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால உயர் படிப்பு நல்லா படிச்சுடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையிலயும் இந்த கூற்றுக்கள்லாம் நடந்ததுனால தான் எனக்கும் வந்து ஜோதிடத்து மேல ரொம்ப நம்பிக்கை. அந்த கூட நான் சைக்காலஜியும், உளவியலும் படிச்சுன்னு இருந்தேன். அந்த
உளவியலையும், சைக்காலஜியும் கம்பேர் பண்ணி தான் படிப்பேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அதில இருக்கு. அதனால கண்டிப்பா ஜோதிடர்கள் கிட்ட வந்து ஒரு ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். அதை இன்புட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து முதல்ல வந்து எனக்கு ஆசிரியர் தொழில்னாவே பிடிக்காது. உபதேச அதிகாரம். இந்த நாடி ஜோதிடம் போய் பார்க்கும்போது, உபதேச அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து எனக்கு தெரியல உபதேச அதிகாரங்கள்ன்னு. அதுக்கப்புறமா நான் ஒரு கன்சல்டன்ட். அதுதான் உபதேசம் அதிகாரம். அதிகாரம். அப்படின்னு வந்து ஆச்சரியமா இருந்தது. நம்ப படிச்சது ஒரு படிப்பு, ஆனா போனது. ஆனா கடைசியில வந்து ஒரு கன்சல்டன்ட்டா, சைக்காலஜிஸ்ட்டா, இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட்டா இருக்கும்போது, அப்ப அந்த ஒரு 2 வார்த்தைக்கு எவ்வளோ அழகா எப்படி சொல்லியிருப்பாங்க. அது எந்த வயதில எடுத்தது? 23, 24ஆம் வயதில எடுத்தது. அப்போ எனக்கு அதுக்கப்புறமா ஒரு 5 வருடங்களுக்கு ஏற்றவாறு எனக்கு அந்த மாரி ஒரு ஐடியாவே இல்ல ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் ஆகணும். நான் ஆர்மிக்கு போணும்னா, போலீஸ் ஆஃபீசர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். அப்படிதான் நான் கனவு கண்டிருந்தேன். கனவு இருந்தது. ஆனா வந்து கடைசியில உபதேச அதிகாரங்கள் வந்தது. அதனால இது எனக்கு ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஜோதிடர்கள பார்க்குறது இதுல நாங்க உளவியல்ல நாங்க பயன்படுத்துற டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய காரல் யங் அப்படின்னு ஒரு 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 பெரிய உளவியலாளர், ஒரு சைக்காலஜிஸ்ட். அவரு தான் இந்த பெர்சனாலிட்டி தியரி இந்த ஆளுமையை பற்றிலாம் நெறைய டெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சவர். அவரே இந்த 16 டைப் ஆஃப் பெர்சனாலிட்டி, 16 கேட்டல் அந்த ரேமண்ட் கேட்டல் டெஸ்ட் இதெல்லாம் மேஸ் பிரிக்ஸ் டைப்ஸ் இண்டிகேட்டர் அவரு அவரு பின்னாடி அவருடைய ஃபிலாசபிலேருந்து தான் வந்தது. அவரு கூட இந்த நம்ம 12 ஜோதிட கட்டங்கங்களே அவர் வந்து ராசிகள் வந்து ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நம்மளுடைய ஆளுமைக்கு சம்பந்தம் இருக்குன்றது ஒரு சொல்லியிருக்கார். சொல்லியிருக்காரு. சூப்பர். வாவ் சார். ஆ. ஸோ ஒரு 10, 15 வருடங்களுக்கு பின்னர் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு படிப்பு முன்னிறுத்தப்படுது. இன்ஜினியரிங்காவே இருந்தது. ஏரோஸ்பேஸாவே இருந்தது. இப்போ ரோபாட்டிக்ஸாவே வந்துகிட்டு இருக்கு. இது வந்து அ அந்த அந்த படிப்ப மாணவர்கள் சூஸ் பண்றதுனால அது முன்னிலைப்படுத்தப்படுதா? இல்லன்னா ஒரு 2, 3 பேர் சூஸ் பண்றத நாங்களும் சேர்ந்து சூஸ் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால அந்த படிப்பு முன்னிலைப்படுத்தப்படுதா? இது சரியான ஒரு வழிதானா? மேடம் கேரியர் கைடன்ஸ்ன்றது வேற. கேரியர் கவுன்சிலிங்ன்றது வேற. ஓகே. இது நான் வந்து கொஞ்சம் கேரியர்ல கோச்சிங் இருக்கு. கேரியர்ல மென்டரிங் இருக்கு. கேரியர்ல வந்து அந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கு. இருக்கு. கேரியர் கைடன்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. எந்தெந்த கேரியர் நல்லா இருக்குன்னு தெரியாது. இத பற்றிய வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இந்த படிப்பு இந்த வெளிநாடுல இவ்வளோ வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி படிப்புகள் இந்த மாரி யூனிவர்சிட்டியில படித்தால் நன்றாக இருக்கும். இப்படி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வந்து கொடுப்பது அது வந்து கேரியர் கைடன்ஸ். அது கண்டிப்பா அவசியம் கேரியர் கைடன்ஸ். கேரியர் கவுன்சிலிங் வரும்போது, அது வந்து நான் எனக்கு எல்லாமே இருக்கு. நான் அதற்கு தகுதியா? அது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஆளுமையும், என்னுடைய திறனும் அந்த வேலைக்கு, அந்த படிப்புக்கு நான் சரியா இருக்குமா? அந்த படிப்புக்கு மட்டும் கிடையாது, அந்த யுனிவர்சிட்டிக்கும் சரியா இருக்குமா? சில பேருக்கு வந்து இங்க சில யூனிவர்சிட்டில படிக்கிறது கஷ்டமா இருக்கும். பிராக்டிகலா சொல்லிக் குடுக்குற யூனிவர்சிட்டி நல்லாருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த படிப்புக்கு எனக்கு என்னுடைய ஆளுமையும், என்னுடைய திறனும் அது நல்லா இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நான் அந்த படித்த பிறகு எனக்கு கிடைக்கின்ற அந்த வேலைக்கும், என்னுடைய இந்த ஆளுமைக்கும், என்னுடைய திறனுக்கும் சம்மந்தம் இருக்கான்றத பார்க்கணும். எஸ். இதுல வந்து ஆர்வம் அப்படியே எட்டி பார்த்துன்னே இருக்கணும். அந்த ஆர்வத்துல வந்து 2 விதமான ஆர்வம் இருக்கு மேடம். இந்த ஆர்வம் எப்படின்னா, சில பேருக்கு வந்து தானாக என்னுடைய பொட்டன்ஷியல் எனக்குன்னு ஒரு திறன். பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த பொட்டன்ஷியலால எனக்கு ஒரு ஆர்வம் வரும். என்னுடைய திறனால ஒரு ஆர்வம் வரும். என்னுடைய திறனால ஓகேங்களா? என்னுடைய தன்மையால மியூசிக் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு மியூசிக் எபிலிட்டி இருக்கும். அதனால ராக்கி. எனக்கு மியூசிக் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா சில இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சிப்லிங்ஸு, என்னுடைய நண்பர்கள் அப்படி வந்து அவங்க சொல்லி சொல்லி குறிப்பா சோஷியல் சோசியல் மீடியா. மீடியா. கரெக்ட். சோஷியல் மீடியால நெறைய இப்ப பார்க்குறாங்க. இந்த வேலையில இவ்வளோ வேலை இருக்கு. இப்படி இருக்க முடியும், அப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நீங்க யாரு விளையாடுறவங்கள போய் கேட்டு பாருங்க. என்னப்பா விளையாட்டு விளையாடணும்? கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட். சொல்லுவாங்க. அதே மாரி மியூசிக்னா என்ன ஆகணும்? ஏ.ஆர். ரகுமான் ஆகணும். இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் டைரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும்னு. ஆனா பட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அதனுடைய முடிவுல நம்மளுடைய கேரியர சூஸ் பண்றது அந்த அளவுக்கு. ஆனா இந்த கேரியர் கவுன்சிலிங்ல என்னன்னா,
நெறைய மாணவர்கள் வந்து ஆழமா நம்புவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற இந்த எக்ஸ்டர்னல் இன்ட்ரெஸ்ட் கூட தான் சரியான இன்ட்ரெஸ்ட்டு. அதனால கேரியர் கவுன்சிலிங்ல இந்த உளவியல் டெஸ்ட், இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் செய்து அவங்களுக்கு முதல்ல அவங்க யாருன்றத புரிய வைக்கணும். அதன் பிறகு அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா கொ கொ அவங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படுத்தி, அவங்களே அந்த கேரியர சூஸ் பண்ற முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். நாங்க முடிவு எதுவும் சொல்ல மாட்டோம். அவங்களே ஆனா முடிவெடுக்க வைப்பீங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் கேரியர். இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு சார். இதுலயுமே வந்து சோசியல் மீடியாவும், இந்த சமூக வலைதளம், வெப்சைட்ஸும் வந்து நெறைய வேல பாக்குது. நான் கூகுள் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். கெரியர் கவுன்சிலிங் தானே எடுக்க சொல்றீங்க. நான் அத ஆன்லைன்லயே நான் இல்ல எடுத்துடுறேன் மேடம். கண்டிப்பா அப்படின்னு. நல்லது. அவங்க Google கவுன்சிலிங் பண்றது நல்லது. ஓகே. ஆனா அந்த இடத்துல அவங்க லாஜிக்கலா அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நான் அததான் கேட்கிறேன். அந்த கூகுள்ல சர்ச் பண்ணி, இது எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு எடுக்கிறத விட, உங்கள மாதிரியான ஒரு பெர்சன கெரியர் கவுன்சிலிங்க்கு சூஸ் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். சைக்காலஜிஸ்ட்ல வந்து நாங்க அங்க வந்து ஃபெசிலிட்டேட்டரா தான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். ஓகே. நாங்க எந்த காரணம் கொண்டு அவங்க முடிவு எடுக்கிறதில்ல. எங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நாங்க திணிக்க. திணிக்க மாட்டோம். 1. 2வது விஷயம் வந்து என்னன்னா, பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்ன்னு எக்கனாமிக் தியரில. நமக்கு சாய்ஸஸ் நெறைய இருந்ததுன்னா, நமக்கு வந்து திருப்தி ஏற்படவே ஏற்படாது. ஓகேங்களா? நமக்கு 4 கலர் நமக்கு நல்ல பிடித்த கலர் 4 கலர் ட்ரெஸ் இருக்கு அப்டின்னா, நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா கூட, ஓ! அந்த கலரு இந்த கலர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த கலர் மேலேயே ஏக்கம் இருக்கும். அந்த கலர் மேல இருக்கும். இப்ப அதே மாரி ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் மாரி நெறைய கேரியர்ல நெறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால, முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ். அதிலேயே வந்து நெறைய விதமான கிளைகள் மாரி நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. எஸ். அதில என்ன எடுக்கிறது? யூனிவர்சிட்டின்னு எடுத்தீங்கன்னா கூட, அதிலேயே ஒரே லெவல்ல வந்து ஒரு 6, 7 காலேஜ்ல இருக்கும். எந்த முடிவு எடுப்பாங்க? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அது வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த ஆழ்தல் புரிதலை ஏற்படுத்தணும். இல்லைன்னா வந்து அது வந்து சில சமயங்கள் வந்து ஏக்கமா மாறும். அந்த ஏக்கம் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். இவங்க வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு சொல்லுவாங்க. சில சூழ்நிலையால பெற்றோர்கள் வந்து அது வந்து அ பொருளாதார சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிடுவாங்க. அதே கோர்ஸ் தான் நல்லா தான் இருக்கும். ஆனா, அவர் விருப்பப்பட்டதுக்கு மாறா இருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ரொம்ப புத்திசாலி. ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா, அவங்கள வந்து பல விஷயங்கள வந்து பெற்றோர்கள விட அவங்க வந்து நெறைய உடனே தேடி, 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 தேடி நெறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து சரியான முடிவும் எடுக்குறாங்க. ஆனா, அவங்க வந்து சரியா பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியல. பெற்றோர்கள் அவங்களுக்கும் புரியல. புரியல. அதனால இது வந்து ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி கேரியர் கவுன்சிலிங் கொஞ்சம் நம்ப அவசரப்படாம எடுக்கிற வேண்டிய முடிவுன்னு தான். ஸோ பெற்றோருக்கும், பிள்ளைகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு அந்த கெரியர் கவுன்சிலிங் அப்படின்றது மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஒரு கெரியர் கவுன்சிலிங் எடுக்காம போறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் இல்ல சொல்லலாம்? நம்ப அப்படி கண்டிப்பா எடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்களா? மேடம். ஒரு சிலருக்கு தான் தேவைப்படும். ஒரு சிலருக்கு வந்து வளரும்போது அவங்க படிப்பு நல்லா இருக்கும். இந்த படிப்பு தான் படிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க பெற்றோர்களுக்கும் தெரியும். அதனால அவங்க எடுத்துட்டு போகலாம். அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனா, அந்த எப்போ அந்த சிக்கல் வருது, நான் ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனா அதில வந்து எனக்கு மார்க் இல்ல. போலாமா? வேணாமா? அது 2. நான் ஆசைப்படுறது என் பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. நெறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள புரிஞ்சுட்டு, ஓகே. சரி அவங்க குழந்தைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே. இப்பலாம் முன்னாடிலாம் வந்து இன்ஜினியர் ஆவணும்னா இன்ஜினியர். இந்த 3 இடியட்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க. நம்போ இங்க இங்க நண்பர்கள்னு ஒரு ஆமா, படம் வந்தது. நண்பர். இத பற்றி தான் கேரியர பத்தி தான் நல்லா எடுத்திருப்பாங்க டைரக்டரு. இப்போ கொஞ்சம் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் வந்து புரிதல் புரிதல் மட்டும் கிடையாது. அவங்க வந்து எதார்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த மாரி அந்த காலத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் மாரிலாம். அந்த காலத்துல பேரண்ட்ஸ் "எனக்கு தெரியாதாடா" அப்படின்னாங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த காலத்துல பசங்க கூட "அப்பா சொல்ட்டாருப்பா" அப்படின்னு வந்து எல்லா ஆசைகளையும் கூட அவங்க வந்து சொல்லக்கூட மாட்டாங்க. "டேய் அப்பா சொல்றத செஞ்சுட்டு அம்மா சொல்லிடுன்னுவாங்க." இப்ப அப்படியா? எல்லாம் நண்பர்கள் மாரி ஆயிட்டாங்க. நண்பர்கள் மாதிரி இல்ல. இவங்க வந்து சொல்றாங்க, "அப்பா இதுப்பா, அதுப்பா, இப்படி இருக்கு உலகம்." அப்படின்னு வந்து நெறைய டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து இருக்கிறாங்க. பெற்றோர்கள் கிட்ட சொல்றாங்க. அதனால பெற்றோர்களுக்கும் தெரியுது. என்ன விட பையனுக்கு எ தெரியுது.
அதனால பையன் எடுக்கிற முடிவிலேயே போயிடுவோம் அப்படின்றது கூட இருக்கிறாங்க.